பசியில இந்த பசங்க காட்டுல இருக்க பழங்களை சாப்பிட்டு ஒரு நீர் தொட்டியை கட்டுறதுக்காக பாம்பு புத்துல இருக்க மண்ணை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காட்டுல ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வட்டமா ஒரு குழிய தோண்டி மண்ணை வெளியில எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுத்திலும் பாத்தீங்கன்னா வட்டமா ஒரு அமைப்பு உருவாக்கி அப்படியே மண்ணெல்லாம் நோண்டி அந்த மண்ணெல்லாம் வெளியில அள்ளி போட்டுட்டு நடுவுல ஓட்ட போட்டாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள இறங்கி ஒரு வீடு மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்காக மண்ணை நோண்டி நோண்டி பெட்டியா ஒரு இடத்தை உருவாக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மண்ணெல்லாம் ஒரு கூனி பையில போட்டு அப்படியே வெளியில கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான நீர் தொட்டியுமே கட்டிடுறாங்க. அப்படி இந்த பக்கம் புத்துல இருந்து எடுத்த அந்த மண்ணை நல்லா இடிச்சு தூள் தூளாக்கி கருப்பு கலர்ல ஒரு பவுடர் போடுறாங்க. அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் ஊத்தி அந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணி நல்லா குழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மண்ணு பச்சை கலரா வந்துருது. உடனே இந்த மண்ணெல்லாம் எடுத்து அந்த நீர் தொட்டில நல்லா பூச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா முழுமையா பூசினதுக்கு அப்புறமா இவங்களோட நீர் தொட்டிக்கு அழகு சேர்க்கறதுக்காக காட்டுக்குள்ள இருக்க நல்லா பச்சை கலர் இலையை கொண்டு வராங்க. அந்த இலைய ஒரு மூங்கில் பைப்புக்குள்ள போட்டு நல்லா இடிச்சு பச்சை கலர் சாயத்தையுமே எடுத்துக்கிறாங்க. அந்த சாயத்தை பாத்தீங்கன்னா நீர் தொட்டி முழுக்களுமே பூச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பூசினதுக்கு அப்புறமா மூங்கில் கம்புகளை எடுத்து கொண்டு ஒன்னோட ஒண்ணு இணைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இணைச்சு குளத்துக்கிட்ட கொண்டு போனதுக்கு அப்புறமா குளத்துல இருந்து வர தண்ணியை அந்த மூங்கில் பைப்புல இணைச்சு அந்த தண்ணியை அவங்களோட நீர் தொட்டிக்கு போற மாதிரி பண்றாங்க. இப்படியே அடுத்த நாளாவது அந்த தண்ணி முழுக்க அந்த நீர் தொட்டி புல்லா நிறைஞ்சு ஒரு குளம் மாதிரி உருவாகிறது. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பசங்களும் அந்த தண்ணியில குதிச்சு நல்லா ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மாதிரி நீர் தொட்டி கட்டி இருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.